இப்போ எதுக்குப்பா கேனுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குற? என்னால் 25 ரூபா தான் தர முடியும். இல்லைக்கா, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்க, இப்போ 2 மணி மேலே வேறு போயிட்டீங்க, லிஃப்ட் வேறு வேலை செய்யலை, படிக்கட்டில் ஏறி வந்தாக்கா கேன் போடணும், அதுக்கு தான். இங்கே பார், மேலே ஏறி வந்து தண்ணி போடுறது உன் வேலை, நீ தான் செய்யணும். அதை விட்டுட்டு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குற. 25 ரூபாய்க்கு தண்ணி போடுறதா போடு, இல்லாட்டினா வேற யார்கிட்டயாச்சும் தண்ணி வாங்கிக்கிறேன். ஐயோ அக்கா, வேணாங்க்கா, நான் பழைய ரேட்டுக்கே கேன் போட்டுடுறேன். சரி, போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து காசை வாங்கிக்க. எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சுப்பா. எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா போட்டு 180 கொடுங்க. இரு அண்ணா, ஏறும்போது 150 தானே சொன்னீங்க, இப்போ என்ன 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? இல்லைம்மா, வர வழியில் நிறைய டிராஃபிக் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதனால தான் நிறைய ஒன்வேலே வந்தோம். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அதெல்லாம் முடியாதுண்ணா, 150 தான் தருவோம். 150 கொடு. கொஞ்சம் சும்மா இரு. அண்ணா இந்தாங்க. தேங்க்ஸ்ப்பா. நில்லு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த ஆட்டோக்காரன் தான் உன்னை ஏமாத்த பாக்குறான், நீயும் பல்ல அடிச்சுட்டு கேட்ட பணத்தை கொடுத்துட்டு வர. என்ன கௌசி புரியாம பேசிட்டு இருக்க? வர வழியில எத்தனை டைவர்ஷன் இருந்துச்சு நீயே பார்த்தல, அதனாலதான் அது கேட்ட பணத்தை கொடுத்தேன். சரி, அதை விட நீ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினல, அதோட விலை எவ்வளோ? 80 rupees. 80 ரூபா. இந்த வாட்டர் பாட்டிலை நீ வெளில வாங்கியிருந்தீங்கன்னா 20 ரூபா தான். மால்ல 80 ரூபா கொடுத்து வாங்கியிருக்க. அவன்கிட்ட போய் பேரம் பேச வேண்டியது தானே. அவன்கிட்டலாம் பேரம் பேச முடியாது, ஏன்னா அவன் விற்கிறது தான் விலை. இங்கே பாரு, உனக்கு வேணா தண்ணி கேன் போடுறவங்களும் ஆட்டோக்காரங்களும் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நீ தேவை. நீ கொடுக்குற 5 10 வச்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீயும் ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறதா அவனுக்கு பெரிய தப்பா தெரில. அவன் பொழைக்கிறதுக்கு 5 10 எக்ஸ்ட்ரா கேட்டால் உன்கிட்ட திருடுற மாதிரி இருக்கா? அந்த 5 10 சேர்த்து வச்சு எனக்கு கோட்டையை கட்ட போற? என்னப்பா, கேனுக்கு 5 ரூபா சேர்த்து தான் வச்சிருக்கேன். சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. என்ன கௌசி திடீர் மாற்றம்? இல்லைங்க, அந்த பையனுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தது அவன் இவ்வளோ சந்தோஷமா போறான் பாருங்களேன். நீங்க சொன்னது கரெக்டு தாங்க. இந்த 5 10 சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் கோட்டை கட்ட போறதில்லை.